Happy morning dear student. This is the 11th accounts unit number 12 final accounts of sole proprietors 1. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைனல் அக்கௌண்ட் சோல் ப்ரொப்ரைட்டார்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட் இது. சோல் ப்ரொப்ரைட்டார்ஸ் அப்படின்னா தனியால் வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா இறுதி கணக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தனியால் வணிகத்தோட இறுதி கணக்குகள் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து டிவைடட் டு டூ டைப். ஒன்று வந்து ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா. ஸோ இந்த டூ டைப்பாக டிவைட் ஆகும். ட்ரேடிங்கும் பேலன்ஸ் ஷீட்டு, ட்ரேடிங்க்கு அப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட். இது வந்து லைனாக வரும். ஓகேங்களா. இதோட ஆர்டர் மாறாது. ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரிப்பேர் பண்ணும், செகண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணும், தேர்டு தான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு 1 மார்க்கில் வரும். இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா. அதாவது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். இங்கே பேலன்ஸ் ஷீட்டுக்கு பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஓகேங்களா. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை கொடுத்து இதுக்கு உங்களுக்கு ஜேர்னல் ரைட் பண்ண சொல்லி 2 மார்க்கில் கேட்பாங்க. இல்லைனா 1 மார்க்கில் இன்னொரு என்ட்ரி என்னங்கிறதையும் கேட்பாங்க. ஃபார் க்ளோசிங் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் க்ளோசிங்காக இருக்கும் பொழுது அதுக்கு ஜேர்னல் என்னென்னா பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ஃபார் க்ளோசிங் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். இப்போ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் டெபிட்னா சேல்ஸ் வரும்பொழுது சேல்ஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டில் வந்துடும், ஆப்போசிட் ஆகிடும். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஃபார் க்ளோசிங் ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் ஐட்டம் தட் அப்பியர் ஆன் த டெபிட் சைடு ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். டெபிட் சைடு அப்பியர் பண்ணக்கூடிய அந்த அக்கௌண்ட் எல்லாமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணக்கூடிய டெபிட் சைடு டிரான்சாக்ஷன் எல்லாமே எங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட்டு, ஓப்பனிங் ஸ்டாக் கிரெடிட், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கிரெடிட், கேரேஜ் இன்வர்ட்ஸ் கிரெடிட், வேஜஸ் கிரெடிட் அண்ட் ஆல் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கிரெடிட். ஓகேங்களா. ஸோ இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் பேலன்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் உள்ள டெபிட் பேலன்ஸ் எல்லாமே ஜேர்னலில் கிரெடிட்டில் வரும். ஃபார் க்ளோசிங் சேல்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக், தட் இஸ் ஐட்டம்ஸ் தட் அப்பியர் ஆன் த கிரெடிட் சைடு ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜேர்னலுக்கு டெபிட்டில் வந்துடும். அப்போ சேல்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடு இருக்கும், அப்போ ஜேர்னலில் எங்கே வரும், டெபிட்டில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ டு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஃபார் கிராஸ் ப்ராஃபிட்டாக இருந்தால் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் கிடைக்கும், அதனால இங்கே ஜேர்னலில் எங்கே வரும்னா கிரெடிட்டில் வந்துடும். ட்ரேடிங் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா. ஃபார் கிராஸ் லாஸுங்கிறப்ப கிரெடிட் சைடு வந்து லாஸில் கிடைக்கும். ஸோ அப்போ கிரெடிட் இருக்கும்போது இங்கே ஜேர்னலில் எங்கே வந்துடும்னா டெபிட்டில் வந்துடும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேங்களா. ஃபார் க்ளோசிங் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், that is items that appear on the debit side of profit and loss account. Profit and loss accountல debit side appear பண்ணுற டிரான்சாக்ஷன்லாம் இதுதான். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், ஃபினான்சியல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ், டிப்ரிஷியேஷன், அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும், ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஜேர்னல் என்னென்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃபார் க்ளோசிங் த இன்டைரக்ட் இன்கம், தட் இஸ் ஐட்டம் தட் அப்பியர் ஆன் த கிரெடிட் சைடு ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கிரெடிட் சைடு அப்பியர் பண்ணக்கூடிய எல்லாமே டெபிட்டில் வந்துடும் ஜேர்னலில். ஓகேங்களா. டிஸ்கவுண்ட் ஏர்ன்ட், கமிஷன் ஏர்ன்ட், அதர் இன்டைரக்ட் இன்கம். ஓகேங்களா. இன்கம் ரிசீவ்டு எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட்டில் இருக்கும் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா. நெட் ப்ராஃபிட்டோ நெட் லாஸோ இருந்ததுன்னா அப்போ நெட் ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ராஃபிட் வந்து டெபிட்டில் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். சாரி, இந்த நெட் ப்ராஃபிட் வந்து கிரெடிட்டில் இருக்கும், ஸோ அதனால் இங்கே டெபிட் வந்துடும். நெட் லாஸ் வந்து டெபிட்டில் கிடைக்கும், ஸோ அதனால் இங்கே கிரெடிட்டில் இருக்கும். கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த ஜேர்னல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 மார்க்கில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே டெபிட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற எக்ஸசைஸுக்கு கிரெடிட்டுக்கு போகும். ஸோ இட் இஸ் த ஃபார்மேட் தான், நம்ம இன்னும் எக்ஸசைஸுக்குரிய ஃபார்மேட்டை ஸ்டார்ட் பண்ணலை.
க்ளோசிங் என்ட்ரி பார்த்தோம். இப்போ வந்து ஓப்பனிங் என்ட்ரி பார்க்குறோம். ஓப்பனிங் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அசட் அக்கௌண்ட் டேட்டா டு லயபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அசட் அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் வரும், லயபிலிட்டி அண்ட் கேபிட்டல் வந்து கிரெடிட்டில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது க்ளோசிங் ஸ்டாக் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி க்ளோசிங் ஸ்டாக் கால்குலேட் பண்ணும் பொழுது இதையும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்குது. அதுக்குரிய ஃபார்மேட்டு தான் இது. ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் நெட் பர்ச்சேசஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் என்று ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஃபார்மேட் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓகேங்களா. இதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குரிய ஃபார்மேட். ஓப்பனிங் ஸ்டாக் வரணும். இங்கே டெபிட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குன்னா கிரெடிட்டில் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். இங்கே பாருங்கள், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு ஓப்பனிங் ஸ்டாக் வரும், கிரெடிட் சைடு க்ளோசிங் ஸ்டாக் வரும். அதே மாதிரி டெபிட்டில் பர்ச்சேசஸ் லெஸ் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன், பர்ச்சேசஸ்லேருந்து பர்ச்சேசஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணி அமௌண்ட்டை வந்து இங்கே டோட்டல் காலத்தில் போட்டுருவோம். இங்கே பர்ச்சேசஸ்னால் இந்த பக்கம் சேல்ஸ் லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் ஓகேங்களா. ஸோ இது கிரெடிட் சைடு வந்து 2 இன்ஃபர்மேஷன் தான் வரும், சேல்ஸும் க்ளோசிங் ஸ்டாக்கும் தான் வரும் ஓகேங்களா. ஸோ அப்புறம் எல்லா டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் இங்கே வரும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன பார்த்தோன்னா கேரேஜ் அல்லது ஃப்ரைட் இன்வோர்ட்ஸு, வேஜஸ், டக் சார்ஜஸ், ஆக்ட்ராய், ராயல்ட்டி, இம்போர்ட் டியூட்டி, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர், இது எல்லாமே வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஒன் வேர்ட்லையும் கேட்பாங்க விச் இஸ் ஏ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா ரைட் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு 2 மார்க்லேயே கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. வேஜஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும், சேலரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும். இங்கே அதாவது டெபிட் சைடு பேலன்சிங் ஃபிகர் கிடச்சிது அப்படின்னா அது வந்து கிராஸ் ப்ராஃபிட்டு, கிரெடிட் சைடு பேலன்சிங் ஃபிகர் கிடச்சிதுன்னா அது கிராஸ் லாஸ் ஓகேங்களா. இது வந்து ஃபார்மேட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சரிங்களா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டு இதை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ என்ன அப்படின்னா கிரெடிட் சைடு என்ன வரும்னு பார்த்துக்கோங்க. கிராஸ் ப்ராஃபிட் வந்து கிரெடிட் சைடு வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா ஏர்ன் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, இன்கம், ரெவென்யூ, இது எல்லாமே எங்கிட்டு வரும்னா கிரெடிட் சைடு வரும். அதாவது வருமானம் வர்றது எல்லாமே கிரெடிட் சைடு வரும். அப்புறம் கமிஷன் ஏர்ன்டு பார்த்தீங்களா, ரிசீவ்டு, ஏர்ன்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஓகேங்களா. ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கிடச்சிதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பண்ணிட்டு இருந்தோன்னா ஓகேங்களா, ட்ராயிங்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டிவிடெண்ட் ஆன் ஷேர், இதை மட்டும் கொஞ்சம் மைனூட்டாக பார்த்துக்கோங்க. டிவிடெண்ட் ஆன் ஷேர், பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர்டு, டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ், பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர்டு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட், ஏதாவது ஒரு அசட் சேல் பண்ணியிருந்து அதில் ப்ராஃபிட் கிடைச்சா கிரெடிட் சைடு, லாஸ் இருந்ததுன்னா டெபிட் சைடு போயிடும். அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரீமியம், மிசலேனியஸ் ரெசிப்ட் ஓகேங்களா. மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, மிசலேனியஸ் ரெசிப்ட் வரணும், அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரீமியம் வரணும் ஓகேங்களா. ஸோ அப்புறம் லாஸ், இந்த பக்கம் பேலன்சிங் ஃபிகர் வந்தால் லாஸ் ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லா எக்ஸ்பென்சஸும் அதாவது வேஜஸை தவிர சேலரிஸ், ரெண்ட்டு, ரேட்டு, டேக்ஸு, பிரிண்ட்டு, ஸ்டேஷ்னரி, போஸ்டேஜ், லீகல் சார்ஜஸ், ஆடிட் ஃபீஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி செலவு பண்ணுறது எல்லாமே டெபிட் சைடு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட், கமிஷன், ப்ரோக்கரேஜ், ஸோ இதெல்லாம் வந்து டாபிக், இந்த டாபிக்குரிய டீட்டெயில் தான் இதெல்லாம். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள் போதும். உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ இது பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், தேர்ட் ஒன் வந்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் வந்து 2 டைப்பு, ஒன்று ஹரிசாண்டல் ஃபார்ம் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், அனதர் ஒன் இஸ் வெர்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். நம்ம யூஸ் பண்ணுறது எதுனா ஹரிசாண்டல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. வெர்டிக்கல் சைஸை வந்து பேலன்ஸ் ஷீட் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற பேலன்ஸ் ஷீட் ஹரிசாண்டல் ஃபார்ம். ஸோ லயபிலிட்டிஸ் அண்ட் அசட் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து கேபிட்டலோட ஆட் பண்ணணும். ப்ராஃபிட்டாக இருந்தால் ஆட் பண்ணணும், லாஸாக இருந்தால் லெஸ் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ அதோட வந்து ட்ராயிங் ஏதாவது இருந்தால் அதையும் லெஸ் பண்ணணும். ரிசர்வ்ஸ் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ், இந்த பக்கம் கடன் எல்லாமே இந்த பக்கம் வரும், சொத்து எல்லாமே இங்கிட்டு வந்துடும் ஓகேங்களா. பேங்க் ஓவர் டிராஃப்ட், வெறும் பேங்க்குன்னு வந்துச்சுன்னா டெபிட் அசட் சைடு போகும். பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓடி, கேஷ் கிரெடிட் அந்த மாதிரி வந்ததுன்னா லயபிலிட்டி சைடு வந்துடும்.
அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து லயபிலிட்டி சைடு வரும். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் வந்து அசட் சைடு வரும். ஓகேங்களா. அன்ஏர்ன்டு இன்கம், ஷார்ட் டேர்ம் லோன் ஃப்ரம் பேங்க், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் வந்து அசட்டு, டெப்டார்ஸ் வந்து கிரெடிட்டார்ஸ் வந்து லயபிலிட்டி, டெப்டார்ஸ் வந்து எங்கே வரும்னா அசட்டில் வந்துடும். ஓகேங்களா. இங்கே இருக்குது சன்ட்ரி டெப்டார்ஸ். ஸோ அடுத்து பில்ஸ் பேயபிள் லயபிலிட்டி, பில்ஸ் ரிசீவபிள் அசட்டு. ஓகேங்களா. ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயி பெனிஃபிட் அண்டு ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் அந்த மாதிரி எது வந்தாலும் லயபிலிட்டியில் வந்துடும். இதில் வந்து லேண்ட் வாங்கினது, பில்டிங் வாங்கினது, குட்வில், பேட்டன் ரைட், காப்பிரைட், ட்ரேட்மார்க், கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், லேண்ட், பில்டிங் லேண்டு எதுக்காவது டிப்ரிசியேஷன் இருந்ததுன்னா அதை லெஸ் பண்ணிவிடுவோம். பிளான்ட் அண்ட் மெஷினரி லெஸ் டிப்ரிசியேஷன், வெஹிக்கல். ஸோ இது எல்லாமே இங்கே வந்துடும். சரிங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கோ த்ரூ பண்ணுங்கள். இதோட ஃபார்மேட் உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான், இந்த டீட்டெயில் தெரிஞ்சதுனா தான் நம்ம இந்த யூனிட் 12 அண்ட் 13 கம்ப்ளீட் பண்ண முடியும். கண்டிப்பாக இதிலிருந்து 20 மார்க்குக்கு நம்மளோட பப்ளிக் எக்ஸாமுக்கு வரும். இதை பார்த்து பயப்பட வேணாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு கிரிட்டிக்கலாக ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.